வணக்கம். 5 திருடர்களும் முதியவரும்ன்ற கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கதை ரொம்ப சின்ன கதை. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 83 வயது பாட்டி படுக்கையில் படுத்துக்கொண்டு தனது 87 வயதான கணவரிடம் கூறினார். இங்கே பாருங்க, நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். கார் நிறுத்தும் ஷெட் வாசல் லைட் அணைக்கவில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. முதியவர் மிகவும் சிரமப்பட்டு படுக்கையில் இருந்து எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தார். 5-6 திருடர்கள் தனது கார் நிறுத்தியுள்ள ஷெட்டின் ஷட்டர் கதவை உடைக்க முயற்சிப்பதை கண்டார். பெரியவர் அங்கிருந்து அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு போனில் அழைத்தார். ஹலோ, எனது முகவரியை எழுதி கொள்ளுங்கள். வீட்டில் நாங்கள் 2 வயதான கணவன் மனைவி மட்டுமே இருக்கிறோம். இப்போது 5 அல்லது 6 திருடர்கள் எங்கள் கார் நிறுத்தியுள்ள ஷெட்டின் ஷட்டர் கதவை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு போலீஸ் குழுவை சீக்கிரமாக அனுப்புங்கள். மறுபக்கத்தில் இருந்து காவல் அதிகாரியின் குரல் வந்தது. உங்கள் முகவரியை குறித்து கொண்டோம். எங்களிடம் தற்போது காவலர்கள் யாரும் இல்லை. நாங்கள் ஒரு போலீஸ் டீமுடன் தொடர்பு கொண்டவுடன் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகின்றோம். இதை கேட்டு பெரியவர் ஏமாற்றம் அடைந்தார். ஆனால் மறுபுறம் ஷட்டர் கதவை உடைக்கும் பணியில் திருடர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். 2 நிமிடங்களுக்கு பிறகு பெரியவர் மீண்டும் காவல் நிலையத்துக்கு அழைத்தார். ஐயா, இப்போது யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை. 5 திருடர்களையும் சுட்டுவிட்டேன் என்று நிதானமாக கூறினார். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பு. 5 நிமிடங்களில் ஒரு போலீஸ் குழு, ஒரு ஹெலிகாப்டர், ஒரு துணை மருத்துவர், 3 டாக்டர்கள் மற்றும் 2 ஆம்புலன்ஸ்களுடன் முதியவரின் வீட்டை அடைந்தனர். 5 திருடர்களும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் போலீஸ் குழுவின் தலைவர் பெரியவரை அணுகி கேட்டார். நீங்கள் அந்த 5 திருடர்களையும் சுட்டு கொன்றதாக சொன்னீர்களே, ஆனால் நாங்கள் அவர்களை உயிருடன் பிடித்துள்ளோமே. முதியவர் பதிலளித்தார். நீங்க கூட தான் சொன்னீங்க போலீஸ் டீம் எதுவும் இல்லைன்று. மூத்த குடிமக்களின் அறிவாற்றலை என்றுமே குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். நன்றி.